ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னையிலேருந்து நம்ம மேக்ஸை ரொம்ப ஈஸியாக கற்றுக்க போகிறோம். நிறைய பேருக்கு மேக்ஸ்னால் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்கள்ல. இதுக்கப்புறம் மேக்ஸ்னால் ஐயோ மேக்ஸ் எல்லாம் படிக்கவே வேணாம், எக்ஸாம்னால நம்ம ஜாலியாக விளையாடலாம், அந்த மாதிரி உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியாக எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நியூவாக ஒரு டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏன் உங்களுக்கு நியூவான டாபிக் அது ஆனால் ஜென்ரலான டாபிக். இப்போ நீ 6th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நியூவான டாப்பிக்காக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டேர்மை முடிச்சிட்டிங்க, ஓகேவா? இப்போ செகண்ட் டேர்முக்கு வர போகிறீங்க. நாட் ஒன்லி ஃபார் 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், 8th ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், 9th ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், 10th ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், அவங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் என்னென்னா, எந்த இடத்துல நம்ம ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரிய மாட்டுது. கரெக்டாக இன்றைக்கி நம்ம அதை தெளிவாக கற்றுக்க போகிறோம். எப்படின்னு இன்றைக்கி லெசனுக்குள்ளே போயிடலாமா? ஓகே, இது ஈஸி மேக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச 2 சிம்பிள்ஸ், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ், அதுதான். இப்போது அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ், ஓகேவா? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் சொல்லுவோம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன? மல்டிப்ளிகேஷன் டேபிளில் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன? சேம் சிம்பிளாக இருக்கா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு தான். நெக்ஸ்ட்டு சரி மேம், ஓகே, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டீங்க, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா? இல்லையே, மைனஸ் இன்ட்டு மைனஸும் ப்ளஸ்ஸு தான். என்ன மைண்டில் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா, ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா வரும்? ப்ளஸ்ஸில் தான் வரும். சரிங்க மேம், நீங்கள் ரெண்டுமே சிம்பிள் ஒரு சேம் சிம்பிளாக இருந்துச்சு, நீங்கள் ப்ளஸ்ஸுன்னு போட்டுட்டீங்க, அப்போது ஒரு சிம்பிள் ப்ளஸ் ஆகும், ஒரு சிம்பிள் மைனஸ் ஆகும் இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், மைனஸ் தான் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இப்போது இந்த இடத்துல சேம் சிம்பிளாக இருந்துச்சு, மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு ப்ளஸ்ஸு கிடச்சிது. இங்கேயும் சேம் சிம்பிளாக இருக்குது, மல்டிப்ளை பண்ணும் போது ப்ளஸ்ஸு கிடச்சிது. இப்போது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சிம்பிளாக, ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் போது என்ன கிடைக்கிது? நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும். சரி மேம், இங்கே மைனஸ் இருந்துச்சு, அப்போ நான் ஃபஸ்ட்டு மைனஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளஸ்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது ரெண்டுமே வேறு சிம்பிள் தானே, அப்போ என்னவா நமக்கு கிடைக்கும்? மைனஸ் தானே. அவ்வளோதான், ஈஸி. ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ளஸ் கிடைக்கும், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருந்துச்சுன்னா மைனஸ் கிடைக்கும். இது என்ன டேபிளில்? மல்டிப்ளிகேஷனில். ஓகே, நீங்கள் மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டீங்க. இதையே நாங்கள் ஆட் பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் தானே மேம் நாங்கள் தப்பாக எழுதுகிறோம், முதல்ல அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அதை நம்ம பார்த்துக்கலாமா? இப்போது மல்டிப்ளிகேஷன் முடிச்சாச்சு. இதுதான் மல்டிப்ளிகேஷன் டேபிளில் முடிச்சிட்டோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம அடிஷனுக்குள்ளே போகலாமா? அடிஷனுக்குள்ளே பார்க்கலாம். என்ன ஒரே ஒரு என்ன நீங்கள் சின்ன வயசுலலாம் 2 2s are 4, 2 3s are 6, அது மாதிரி ஃபுல்லாக டேபிள்ஸ் படிப்பீங்கள்ல, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு? மனப்பாடம் பண்ணிங்களா? அதே மாதிரி மேம் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். என்னென்னா, சேம் சிம்பிள் கெட்ஸ் ஆடட். சேம் சிம்பிள் கெட்ஸ் ஆடட். ரிப்பீட் பண்ணுங்கள் பார்ப்போம். சேம் சிம்பிள் கெட்ஸ் ஆடட், டிஃப்ரெண்ட் சிம்பிள் கெட்ஸ் subtracted. Same symbol gets added, different symbol gets subtracted. அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல மைனஸு, ஓகேவா? இங்கே மைனஸு, 2 மைனஸ் சிம்பிளை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? சேம் சிம்பிள் கெட்ஸ் என்ன சொன்னேன்? ஆடட். சரியா? ஆடட். ஓகே, ஆடட். சேம் சிம்பிள் கெட்ஸ் ஆடட், ஓகேவா? ஆனால் மேம் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, ஆனால் எல்லா இடத்துலையுமே சேம் சிம்பிள் ஆட் பண்ணிடலாமா? ஆமாம், எல்லா இடத்துலையும் சேம் சிம்பிளாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்னது? ஆட் பண்ணுறப்போ பிக்கர் நம்பர் சிம்பிளை தான் போடணும். அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. சரியா? பிகர் நம்பர் சிம்பிள். இப்போ ரெண்டுமே எனக்கு மைனஸ், அது மட்டும் நீங்கள் அடிஷன்
ஃபார்மேட்டில் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய விஷயம். சேம் சிம்பிள் கெட்ஸ் ஆடட், பிக்கர் நம்பர் சிம்பிள் ஷுட் புட். அப்போது பிக்கர் நம்பர் சிம்பிளை தான் நம்ம வந்து போடணும். இப்போ இங்கேயும் எனக்கு மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ எனக்கு கிடைக்கிற விஷயம் என்னவா இருக்கும்? ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சிம்பிள் என்னவா கிடைக்கும்? மைனஸ் தானே கிடைக்கும். ஆமாவா இல்லையா? ரெண்டுமே என்னவா இருக்கும்? மைனஸ் தானே கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? -2 ஓகே -3 ரெண்டுமே வந்து மைனஸில் இருக்குது. ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? -2வையும் -3யும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் சேம் சிம்பிளாக, ரெண்டுமே சேம் சிம்பிளாக, சேம் சிம்பிள் கெட்ஸ் ஆடட். ஆட் பண்ணால் எனக்கு 5 கிடைக்கும். நைஸ். ஆனால் வந்து நீங்கள் மைனஸ் போட்டிருக்கீங்களே. ஆமாம், மைனஸ் தான் போடணும். இங்கே பிக்கர் நம்பர் சிம்பிள் என்ன? மைனஸ். பிக்கர் நம்பர் என்னது? 3யா? அதோட சிம்பிள் என்ன? மைனஸ். அப்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? -5. கரெக்டு. ஓகேவா? இப்போது சேம் சிம்பிள் இது பண்ணு. சரி, ஓகே, நீங்கள் மைனஸ் சொல்லிட்டீங்க. ப்ளஸ்ஸுக்கு ஈஸி தானே மேம்? ஓகே, ப்ளஸ் அதே மாதிரி ப்ளஸ்ஸை நான் ஆட் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து ப்ளஸ்ஸு தான் கிடைக்கும். ஆமாம், கரெக்டு தான். அதே மாதிரி இதே நம்பர் யூஸ் பண்ணலாமா? 2 + 3 ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிளா? 2 + 3 என்னது? 5. முடிஞ்சிருச்சு. இதில் பிக்கர் நம்பர் சிம்பிள் என்ன? ப்ளஸ் தானே. ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால பிக்கர் நம்பர் சிம்பிள் ப்ளஸ்ஸு. முடிஞ்சிருச்சு. ஈஸி. நெக்ஸ்ட்டு சரி, ஓகே, சேம் சிம்பிள் போட்டுட்டீங்க. சேம் சிம்பிள் கெட்ஸ் ஆடட்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. அப்போ டிஃபரெண்ட் சிம்பிள் கெட்ஸ் என்ன? சப்ராக்டட். அதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? சேம் சிம்பிள் கெட்ஸ் ஆடட், டிஃபரெண்ட் சிம்பிள் கெட்ஸ் சப்ராக்டட். இப்போ டிஃபரெண்ட் சிம்பிள் என்னது? மைனஸ், அப்புறம் ப்ளஸ். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சிம்பிளாக. இது ஒரு மைனஸு, இது ஒரு ப்ளஸ். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சிம்பிள். டிஃப்ரெண்ட் சிம்பிளை வந்து நம்ம வந்து பார்த்தா என்ன வரும்? டிஃப்ரெண்ட் சிம்பிள் கெட்ஸ் சப்ராக்டட். அப்போ என்ன பண்ண முடியும்? சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கர் நம்பர் சிம்பிள் தான் ஆன்சரில் வரும். ஓகேவா? இப்போ நான் வந்து வேறு என்ன எடுத்துக்கிறேன்? ஒரு நம்பரு -5 + 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ரெண்டுமே வந்து டிஃபரெண்ட் சிம்பிள்னால் சப்ராக்ட் பண்ணணும் சொல்லியாச்சு. டிஃபரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? 5ல் 2 போயிடுச்சுன்னா 3ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆனால் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரே ஃபார்மேட்டு. பிக்கர் நம்பர் சிம்பிளை தான் போடணும்னு சொல்லியிருக்கேனா? அப்போது 2 பிக்கரா 5 பிக்கரா? 5 தான் பிக்கர். அதோட சிம்பிள் என்ன? மைனஸ். ஸோ -3. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சிம்பிளில் இன்னொரு சம்மை நம்ம போடலாம். டிஃப்ரெண்ட் சிம்பிளில் இப்போ நம்ம முன்னாடி மைனஸ்ஸு அடுத்தது ப்ளஸ் யூஸ் பண்ணோமா? இப்போது நான் வந்து இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ நமக்கு என்னவா கிடைக்கும்? இதுவே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? இதே நம்பரே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். 5 - 2. புரிஞ்சுதா? இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அப்போது பிக்கர் நம்பர் சிம்பிள் என்ன நமக்கு? 5 தானே பிக்கர் நம்பர் சிம்பிள். பிக்கர் நம்பர் சிம்பிள் வந்து 5, ஸ்மாலர் நம்பர் சிம்பிள் வந்து 2ஓட சிம்பிள் மைனஸ். ஸோ 5 - 2 டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். இப்போ சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? சேம் 3 தான் கிடைக்கும். ஆனால் பிக்கர் நம்பர் சிம்பிள் என்ன? பிக்கர் நம்பர் சிம்பிள் என்ன? இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே வந்து ப்ளஸ். புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போது இதுதான் இன்றைக்கி ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் மேம் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணிக்கலாமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது? ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் பார்த்தோம். மல்டிப்ளிகேஷனில் +++ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். -++, அதான் சேம் சிம்பிளாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இது மல்டிப்ளிகேஷன் டேபிள்குள்ளது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அடிஷன் டேபிள்குள்ளே போகும். அதில் சேம் சிம்பிளாக இருந்துச்சுன்னா ஆடட். பிக்கர் நம்பர் சிம்பிள் தான், அது மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். அடிஷனில் ஃபார்மேட்டில் மட்டும் பிக்கர் நம்பர் சிம்பிளை மட்டும்தான் போடணும். அந்த ஒரு விஷயம் வந்து மல்டிப்ளிகேஷனில் கிடையாது. அடிஷனில் பிக்கர் நம்பர் சிம்பிள் மட்டும்தான் போடணும். இப்போது இது ரெண்டுமே சேம் சிம்பிள்ன்றதுனால ஆட் பண்ணோம். பிக்கர் நம்பர் சிம்பிளை வந்து நம்ம போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா -2 -3 ரெண்டுமே சேம் சிம்பிள். ஆட் பண்ணால் 5. பிக்கர் நம்பர் சிம்பிள் வந்து 3.
த்ரீயோட சிம்பிள் என்ன மைனஸ். ஸோ -5ன்றது நமக்கு கிடச்ச ஆன்சர். நெக்ஸ்ட்டு சேம் சிம்பிள் மைனஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 2 + 3 = 5. ரெண்டுமே சேம் சிம்பிள்ன்றதுனால ஆட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் சிம்பிள் கெட்ஸ் சப்ராக்டட். டிஃப்ரெண்ட் சிம்பிள் கெட்ஸ் சப்ராக்டட். பார்த்துக்கோங்க, சப்ராக்டட். டிஃப்ரெண்ட் சிம்பிள் கெட் சப்ராக்டட். இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சிம்பிள் அப்படின்றதுனால -5 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் நான் எடுத்திருக்கேன். 2 நம்பரை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சிம்பிள் என்ன பண்ணியிருக்கோம், சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன், பிக்கர் நம்பர் சிம்பிள் தான் நம்ம போடணும். இப்போ பிக்கர் நம்பர் சிம்பிளில் என்னது -3ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பிக்கர் நம்பர் சிம்பிள் என்ன, இதில் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சரில் 3ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ராப்பராக தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? நாளைக்கு வேறு இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்தீங்க, இவ்வளோ நேரம் மேம் பேசினேன், சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதில்ல, ஏன் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்களா? டெய்லி நம்ம வந்து மேக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க போகிறோம். சரியா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.